विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भुरवसे साधु कर्म भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति। अहे बुद्धिय मंत्रम मे गोपाया यमृषयस्त्रैविदा विदुः ऋचस्सामानियजोगुंषि साहि श्रीरमृता सताम। வேதத்தின் சுவை எல்லா சுவையும் விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நாம் சில வாரங்களாக அனுபவித்து வருகிறோம். தற்கால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பதில் வேண்டுமென்றால் காலம் அறியாத அனாதியான வேதத்திலேயே எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது என்பதை நாம் இந்த வாரம் சில உதாரணங்களை பார்ப்போம். சிலர் உலகில் நல்லதை செய்கிறார்கள், அதற்காக பல இடங்களுக்கு சென்று பல பேரிடம் நிதி வசூலம் செய்து சில நன்மைகளை செய்வது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. உதாரணமாக இப்போ ராமநவமி, மோகலாஷ்டமி என்றால் ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு பலருடைய உதவிக்காக அந்த நேரத்தில் இரு சாரர்களுடையதான பேச்சுக்கள் இந்த நடத்துபவர்களுக்கு காதில் விழுகின்றது. அதாவது சிலர் இதை போற்றி அதற்கு உதவி செய்கிறார்கள், சிலர் அதை தீயது என்று சொல்லி இவ்வாறு செய்வது தவறு, ஏழைகளுக்கு கொடுத்தாலும் ஒன்று உண்டு, கடவுளுக்கு ஏன் நாம் இவ்வாறெல்லாம் திருவிழா செய்ய வேண்டும் என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த பிரச்சனையை இவ்வாறு வரலாம் என்பதாகவும் வந்தால் அதனால் நாம் எவ்வாறு அதை அணுக வேண்டும் என்பதற்கும் வேதத்தில் அருமையாக ஆதான பிரश्नத்தில் வாக்கியங்கள் சொல்கின்றன. இமே ராத்சுரிமே சுபூதமக்ரன்னித்யன்யதரோ ப்ரூயாத் இம உத்வாசீகாரிண இமே துர்பூதமக்ரன்னித்யன்யதரஹ யதேவைஷாகும் சுக்ருதய்யாராத்திஹி ததன்யதரோபிஸ்ரீணாதி யதேவைஷாம் துஷ்கிருதய்யாராத்திஹி ததன்யதரோபஹந்தி. நல்ல காரியங்களை செய்வது என்பது தனி மனிதனால் முடியாது என்பதால் ஒருவர் இதை நல்ல முறையில் செய்கிறார், இதனால் நமக்கு பல நன்மைகள் பின்னால் ஏற்பட போகின்றது என்று அதை புகழ்ந்து சொல்லி அதற்கு தேவையாக உள்ள உடல் பொருள் ஆவி உதவிகளையும் செய்கின்றார்கள். இமேராத் சுஹு, இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு நல்ல காரியத்தினால் பின்னால் நல்ல விளைவு வரும், ஆகவே உலக நன்மைக்காக இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று கூறி அதற்கு உதவி செய்கிறார்கள். அப்பொழுது செய்பவர்களுக்கு உற்சாகமும் அதே போல் ஒரு உதவியும் கிடைக்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் அவருடையதான எண்ணம் தவறு என்றும் அதை தவறாக திரித்து கூறுபவர்களும் உண்டு. இம உத்வாசி காரிண இமே துர்பூதமக்ரன். இருக்கக்கூடிய விலைவாசியில பலவிதமான பொருள்களை எல்லாம் நெருப்பில் போட்டு பலவிதமான குடங்குடமான பால்களை எல்லாம் சிலையில் ஊற்றுகிறார்களே என்று சிலருக்கு ஐயம் ஏற்பட்டு இதை நாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்ற எண்ணம் வந்து இந்த செயல்களை கண்டிக்கிறார்கள் அல்லவா. இமே துர்பூதமக்ரன், இதனாலே இவர்கள் இன்னும் ஏழ்மையை வளர்க்கிறார்களே என்று சிலர் தூற்றுகிறார்கள்.
போற்றினாலும் தூற்றினாலும் நாம் ஒரு நம்பிக்கையுடன் நமது பரம்பரையாக உள்ள சில காரியங்களை வழுவாமல் விடாமல் செய்வதுதானே உச்சிதம். அதற்கு வேதம் திட்டுபவர்கள் தூற்றுபவர்கள் மூலம் நமக்கு ஏற்படும் மன உளைச்சல், இதை நாம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டுவிடலாம் என்ற நிலை கூட வரலாம் அல்லவா? வேதம் அவர்களாலும் உனக்கு நன்மை என்று ஒரு புது யுக்தியை கூறுகிறது. இமவுத்வாசீகாரிணஹா, இதை யார் தவறு என்று சொல்கிறார்களோ யதேவைஷாம் துஷ்கிருதயாராத்திஹி, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மறைமுகமாக நமக்கு உதவி பெறுகிறார்கள். எவ்வாறு உதவி செய்கிறார்கள்? நாம் செய்யும் செயல் எல்லாவற்றிலும் சில குறைகள் தெரியாமல் அவசியம் நிகழ்கின்றன. குறைகளுக்கு வேறு விதமான பலன்கள் ஏற்படலாம் அல்லவா? எதையும் செய்வன திருந்தச் செய். அதில் சற்று குறைபாடுகள் இருந்ததேயானால் இதனுடைய பயன் ஏற்படும் பொழுதும் குறைகள் வரலாம் அல்லவா? அந்த குறைகளை இவர்கள் இப்பொழுதே வெல்கம் பண்ணி தூற்றுபவர்களிடம் அந்த குறைகள் சென்று விடுகின்றன. எனவே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொன்னது போல் நாம் செய்யும் செயல் முழுமையாக தூய்மையடைந்து நன்மையை தருகின்றது. எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் நல்ல காரியங்களை எப்பொழுது யார் செய்வதா இருந்தாலும் அதை போற்றுபவர்களை கண்டு மகிழலாம். ஆனால் பெருமிதம் கொள்ள வேண்டாம். இகழ்பவர்களை கண்டும் நாம் மனம் தளர வேண்டாம். அதனாலும் ஒரு நன்மை என்றதான அழகான விஷயத்தை நன்றாக கூறியிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு பொருளும் நாம் உபயோகிக்கும் பொழுது அது எனக்கு மட்டுமே என்றதான சுயநலத்தை நாம் கையாளுகிறோம் அல்லவா? பிருஹதாரண்யக உபனிஷத்து என்பது உலகத்தினுடைய படைப்பை எடுத்து சொல்லி வரும்பொழுது 7 விதமான உணவுகள் இருக்கின்றன. யத் சப்தான்னானி மேதயா தபசா ஜனயத் பிதா ஏகமஸ்ய சாதாரணம். உலகை படைத்ததான எம்பெருமான் அவரவர்களுக்கு தேவையாக உள்ள உணவுகளை, உணவு என்றால் நாம் உட்கொள்ளும் ஆகாரம் மட்டுமல்ல, கண்ணுக்கு தேவையாக உள்ள அழகு, காதுக்கு தேவையாக உள்ள இனிய சொற்கள் எல்லாமே உணவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உணவு என்பது முக்கியமாக சொல்வது உயிர் வாழ்வதற்கு தேவையாக உள்ளதான நாம் உட்கொள்ளும் உணவு என்றே வைத்துக்கொள்வோம். இதற்கு பெயர் ஏகம் அஸ்ய சாதாரணம். உலகில் விளையும் உணவுப் பொருள்கள், தானியங்கள் எல்லாம் எல்லா மக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கின்றது என்று நாம் உணர வேண்டும். அந்த உணவை நாம் மட்டும் உட்கொண்டு பிறருக்கு அது கிடைக்காமல் செய்வது மிக தவறு என்ற கருத்தை ஏகம் அஸ்ய சாதாரணம் இன்றும் நாம் பார்க்கின்றோம். இங்கு உரை ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதால் அதையேவ ஏகமபி கவலம் பரம் அபீடயித்வா கிரசித்துமபி நசக்கியதே. உலகில் இந்த உணவை நாம் எல்லோருக்குமாக பங்கீடு செய்து எல்லோருமாக உண்ண வேண்டும் என்றதான பெரிய ஒரு சோஷலிசம் என்று சொல்லக்கூடிய சமூக நன்மையை வேதம் மிகவும் சுட்டிக்காட்டி கட்டாயம் செய்ய வேண்டும் என்று பெயர்னாலே உணர்த்துகிறது. ஒருவன் உணவு உட்கொள்கிறான் என்றால் அந்த நேரத்தில் இவன் எடுத்து சாப்பிடும் ஒரு பிடி உணவானது மற்றவரை துன்புறுத்தாமல் உள்ளே செல்ல முடியாது. ஏனெனில் இதே நேரத்தில் ஏழையாக வருந்தக்கூடியதான எத்தனையோ பிராணிகள் இருக்கலாம். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். விசேஷமாக நாம் எல்லாம் வெளியூர் செல்லும் பொழுதோ நம்முடைய டிஃபன் பாக்ஸை எடுத்து பல பேர் அங்கே ஏழையாக இருந்தால் கூட அதில் போட்டுக்கிறோம் இல்லையா? இது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்க பகவான. நம்முடையதான சுயநலமானது எவ்வளவு தூரம் கெடுதல் என்பதை நீ வீட்டில் தனியாக ஏசி ரூம்ல உணவு எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த நேரத்தில் பசியாளர்களுடைய மனமானது யாரா சாப்பிட்றாளோ என்னவோ என்று நினைப்பதனால உணவு என்றதான மிக தேவையாக உள்ள ஒன்று மனிதனுக்கு தனிப்பட்டதான சொத்து அல்ல. இதை எல்லோரும் பங்கிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்றதான உயர்ந்த கருத்தை சொல்கிறது. எனவேதான் ஆவகந்தி ஹோமம் என்றதான ஒரு பெரிய ஒரு செய்யக்கூடிய வேள்வியில் குர்வாணாச்சீரமாத்மனஹ
வாசாகும் சிமமகாவஷ்ச அன்னபானேச்ச சர்வதா. உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளுக்கும் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நம்மால் ஆன நம்மிடம் உள்ளதை பங்கிட்டு நாம் உண்வதுதான் சிறந்த மனிதனுடைய இயல்பு என்று சொல்கிறார். இல்லாவிட்டால் என்ன ஏற்படுகிறது என்று அந்த அன்னம் உணவு என்ற தேவதையை சொல்வதாக அன்னசூக்தத்தில் மோகமன்னம் நிந்ததே அப்ரச்சேதாக சத்யம் பிரபீமி பதயித் சதஸ்ய நாரியமனம் புஷ்யதி நோ சகாயம் கேவலாகோ பவதி கேவலாதி அகமன்னமன்ன மதந்தமத்மி. அன்னதேவதை நம்மை பார்த்து சொல்வதாக ஒரு கருத்தை அழகாக வேதம் கூறுகிறது. அன்னதேவதையானவள் தான் மட்டும் சாப்பிட்டு பிறருக்கு கொடுக்கும் சமயத்திலும் கொடுக்காமல் யார் உண்கிறானோ, தனக்கென்றே யார் வாழ்கின்றானோ என்னை அவன் உண்ணவில்லை, அவனை நான் உண்ணுகிறேன். ஆகினால்தான் உபனிஷத்துல வருதுல அத்யதே திச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்யதே இதி. ஒவ்வொரு வாக்கியங்களையும் நாம் நன்கு கவனித்தால் வேதத்தின் சுவையை விளக்குவதற்காக புராணங்கள் வருகின்றன. எனவே அன்ன என்றதான ஒரு வார்த்தையை பிரித்து சொல்லும் பொழுது உண்ணப்படுவதால் அல்லது உண்ணுவதால், நீ நேர்மையாக இருந்து எல்லோருக்கும் பங்கிட்டு சாப்பிட்டால் அது உன்னால் உண்ணப்படுகிறது. அது யாருக்கும் கொடுக்காமல் சுயநலம் மிகுதியினால் தனக்கு மட்டுமே என்று வைத்துக்கொண்டு பிறர் அதை யாசிக்கும் பொழுதும் கொடுக்காமல் உண்டால் அது உன்னை உண்டு விடுகிறது. அதாவது அதன் மூலம் நமக்கு பல தீமைகள் வருகின்றது என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வமோ அல்லது உணவோ அதை பங்கிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய உதாரமான ஒரு மெக்னானிமஸான கருத்து தேவை என்பதை வேதம் அன்னசூக்தன் மூலம் வெளியிடுகிறது. இந்த ஒரு பரம்பரை, இந்த ஒரு கல்ச்சர், அதாவது இந்த ஒரு நம்முடைய பண்பாடானது வெகுகாலம் நம்முடைய முன்னோர்கள் வரை நன்காக இருந்தது. பிறருக்கு அன்னம் இட்டு உண் என்றதான பழமொழி அன்னத்தை கூடிய மட்டும் கடைசி பட்சமாக காக்கை நாய் முதலியவைகளுக்கு போட்டாவது உண்ண வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்து என்று பார்த்தோம். சகனா பவது